பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். வணக்கம் மக்களே. நம்ம வந்து சென்னையில் ஒரு 2 நாள் நம்ம சென்னை ரீச் ஆகி இப்போ நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம திருச்சிக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து என்ன இந்த திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். என்னடா இவன் டிராவல் விளாக் வச்சுக்கிட்டு வந்து டிராவல் ஃபுல்லாக கோயிலுக்கே போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு வந்து யாரும் நினைச்சிட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சது கோயில் தான் மக்களே. நம்ம வந்து ஃபுல்லாக கோயிலாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கிடைச்சது வந்து கோயில் தான். நம்மளுக்கு அருள் கிடைக்கிறது வந்து கோயிலா தான் இருக்குது. என்ன பண்றது, நம்ம கோயிலா போய் நம்ம என்னென்ன பவரை ஏற்ற வேண்டியது இருக்குல்ல, அதனாலதான் நம்ம வந்து கோயிலா போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு 2 நாள் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக, அது வந்து நம்ம விளாக் எல்லாம் எடுக்கலை. வை மீன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் பர்சனலாகவே ப்ரைவேட் பார்ட்டி பர்சனல் பார்ட்டி ப்ளஸ் ப்ரைவேட் பார்ட்டி. ஸோ அதனால் நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் வீடியோ எடுக்கலை. ஸோ சென்னைக்கு போயிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக 2 நாள் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம சென்னைக்குள்ள விளாக் வந்து நான் ஏன் எடுக்கலை அப்படின்னாக்கா, ஃபுல் ஆஃப் பர்சனலான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அதை நான் சுத்தமாகவே எடுக்கலை. ஸோ அதனால் அது கம்ப்ளீட்டாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிட்டன் நம்ம வந்து இப்போ காலையில் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு 3:30 வாக்கில் எல்லாம் கிளம்பி அப்புறம் ஒரு 4 மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் 4 மணிக்கெலாம் எல்லாம் செட் பண்ணி 4:30 வரைக்கும் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டு நான் எந்திரிச்சு அவ்வளோ தூரம் வந்து செஞ்சு வச்சு எல்லாம் நம்ம கிளம்பி வர்றதுக்குள்ள பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள 4:30 ஆயிட்டு. அதுக்கப்புறம் தான் எடுத்து இப்போ வந்து உளுந்தூர்பேட்டையில் நிற்கிறேன். உளுந்தூர்பேட்டையை தாண்டி நிற்கிறோம். உளுந்தூர்பேட்டை தாண்டி இல்லை, உளுந்தூர்பேட்டை தான் நினைக்கிறேன். உளுந்தூர்பேட்டையை தாண்டி நம்ம வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம். நம்ம நேற்று வந்து பெட்ரோல் போட்டு நல்லா ஜம்மமாக இந்தியன் ஆயில் கோகோவில் வந்து நம்ம வந்து பெட்ரோல் போட்டு நல்லா அப்போவே இதெல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ அந்த வண்டி வந்து 39, 38 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தான். நல்லா ஜம்மமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு வண்டி. என்ன அது டப்பு டிப்புன்னு அடிக்குது. ஒரு வேகத்தில் வந்துகிட்டு இருக்கா, இப்பெல்லாம் பொசுக்குன்னு வந்து இது பண்ணப்படாது. ஓகே, நம்ம வந்து இதான் கதை. என்ன கதை, நல்லா ரெடி பண்ணி ஜம்மமா நம்ம விருதாச்சலம் மதுரை வந்து 257 260 கிலோமீட்டர்ல நம்ம வந்து அவையில் இருக்கோம். ஒரு வழி ஆயிடுச்சு மக்களே. நம்ம வந்து சென்னையில வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஃபுல் என்ஜாய்மெண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டு வந்துட்டோம். ரிட்டன்ல வந்து தான் இந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால அதை வந்து நைட் டைம் அப்படிங்கிறதுனால அதை விளாக் எடுக்க முடியல. நல்ல செம்மையான ரைடு வந்து இப்போதான் நல்லா ஃபுல்ஃபில்லா ரைடு பண்றேன். அது அந்த குளிர்ல நடுங்குது. ஆனா இந்த நல்ல ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே நல்ல குளுகுளுன்னு அந்த குளுகுளுனஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால நல்லா குளுகுளுன்னு வந்து கம்மியா தான் இருக்குது. நல்லா இருக்கு. நம்மளோட ஸ்பீடா போறாப்பா. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் த்ராட்டலிங்க ஃபுல்லா வச்சுட்டு கையை விட்டு நல்லா ஜமுக்குன்னு போகுது வண்டி. எனக்கு அதெல்லாம் நல்லா இதா இருக்கு. நம்ம திருவண்ணாமலைக்கு வந்து ரைடு வரும்போதும் எடுக்க முடியல. ஏன்னா அப்பவும் விடிய காலையில எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல, அது விளாக் அது வந்து கேமரால வந்து பதிவுமா, நம்ம வந்து என்ன
அதுல வந்து என்னத்த வந்து எடுக்க போறோம் அப்படிங்கறதுனால அதை எடுக்காம விட்டுடுறேன். நான் நைட் டைம் வந்து ஃபுல்லா விளாக் எடுக்கிறதுல வந்து வராம்பர் போய் தொலைடா, ஏன்டா ஆரன் அடிச்சான், அவன் கன்ஃபியூஸ் ஆகிறான். நான் வந்து ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கேன், டமுக்கு டமுக்கு அப்படி இப்படி அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு வரக்கான். ஒண்ணு போறதா இருந்தா போயிடணும், இல்ல அப்படியே அங்கேயே நின்றுடணும். அவன் நம்ம கால்குலேஷன் பண்ணி கரெக்டா வண்டி ஓட்டிடுவோம்ல இல்லையா. அவங்க என்ன 200ல வந்து இவ்வளோ வாஸ்டா போயிட்டு இருக்காப்ல 74. நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் முறைகளே அதுதான் ஒரு பாட்டு. ஒரு பிரேக் எடுத்த அதுல ஒரு நல்ல பாட்டு சூப்பரா ஒரு நல்ல ஒரு காஃபி ஆவின்ல நல்ல ஒரு நச்சம்மமா ஒரு காஃபி அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டா போட்டு நாளைக்கு அப்படியே ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டி நம்ம நந்தி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ், வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஏஎஸ்எம் சஜஸ்ட் பண்ண அந்த பெட்ரோல் அடிக்டிவ் நல்ல தர தூக்கலா இருக்குது. பாருங்க, நான் போறதே தெரியல, இந்த 92ல தான் போறேனா அப்படிங்கறத எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த அளவுக்கு அப்படியே ஸ்மூத்தா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் இல்லையா. அப்படியே ஸ்மூத்தா போறான், அப்படியே நீ எந்த ஒரு இது இல்லாம அப்படியே பாதிப்பு இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கிறான். அதான் நந்தியோடது. ரைட்ல போலாமா, போய் தொலைய மாட்டானுங்கள. அவனோட திராட்டலுக்கு வந்து நம்ம பண்ண முடியாது, நம்ம ஒரு ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கிறோமா, அதனாலேயே நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். விருதாச்சலம், ஓகே, நம்ம வந்து விருதாச்சலம் வந்திருக்கோம். அடுத்த இப்போ வந்து நம்ம ஆத்துல குளிக்கலாமா அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கிறேன். போற வழியில, ஏன்னா இப்போ நான் வர வழியிலே 2 ஆறு, தென்பெண்ணை ஆறு வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏன்னா தண்ணி சுத்தமா கிடையாது. என்னத்த சொல்ல, தண்ணி அங்க ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. சார் நீங்க போயிருங்க நில்லுங்க. அதுக்கப்புறம் இடையில டான்ஸ் ஆடினா நம்ம பிரேக் அடிச்சோம்னா நம்மளுக்கு திண்டாட்டமாக போயிடும். ஏன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ல இருக்கு வண்டி. போன் அப்படியே போய்கிட்டு இருக்கான். 90, 93, 94 அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கான். இப்ப வந்து 37 கொடுத்துக்கிட்டு இருக்கான் நந்தி. நான் வந்து சென்னை டிராபிக்ல வந்து ஃபுல்லா திராட்டலிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்ல, அதனால அந்த 35ல தான் இருந்தான். பைபாஸ்ல அடிச்சுட்டு வரும்போது 37 வந்துட்டான். நான் 40 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப 37 வந்துட்டான். ஏன்னா நான் வந்து இப்ப ஸ்பீடு கூட்டி இருக்குல்ல, 92ல 90க்கு மேல இருந்தாலே வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். கை அப்படியே ஒரு மாதிரி இந்த இடத்துலலாம் பிடிச்சிக்கும் இல்லையா, இந்த இடத்துலலாம் பிடிச்சிக்கும். நம்மளுக்கு வந்து அது ஒரு மாதிரி அந்த இடத்துல நம்ம கையை லூஸ் பண்ணும்போது க்ரூஸ் வந்து லூஸ் ஆயிரும், க்ரூஸ் வந்து விட்டு போயிடும். க்ரூஸ் வந்து விட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பீடு கம்மியாகும் இல்லைங்களா. ஸ்பீடு கம்மியாகும் போது நம்ம மறுபடியும் திருக்கணும், மறுபடியும் நம்ம அதே மெயின்டைன்ல வச்சுட்டு இருக்கோமா. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா. நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்துகிட்டு இருக்கோம், 10 கிலோமீட்டருக்கு இப்போ இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து தேவையில்லை. லெஃப்ட்ல எவனும் வராங்களா, ஆம்புலன்ஸு நார்மலாக தான் போகிறான். பாடி எதுவும் எடுத்துகிட்டு போகிறானான்னு தெரியலையே. நம்ம இவனை முந்திட்டானா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் தாண்டி போயிடுவோம். திருச்சி வந்து 118. ஓகே, நம்ம வந்து திருச்சி 118, திருப்பத்தூர் வந்து இப்போ அடுத்த வந்து பெரம்பலூர் வரும். பெரம்பலூர் வந்து 73 கிலோமீட்டர்ல இருக்கு. 1 hour ஆகும். இப்போ நம்ம வந்து 6:50க்கு நம்ம வண்டி எடுத்தோம் இல்லையா, 6:50க்கு எடுத்தோம். மணி இப்போ வந்து மணி 7, கரெக்டா 7 வச்சாச்சுன்னா இப்போ நம்ம வந்து 1 மணி நேரம்னு இதில் கட்டுதா. சரி, 7:30 நம்ம வந்து 7:30க்கு நம்ம கரெக்டா போயிடுறோம். பெரம்பலூர் வந்து ரீச் ஆகுறோமா இல்லையானுங்கிறத பார்க்கலாம் மக்களே. போங்கடா, ஏன்டா போங்கடா.
ஒரு ரைடரா எந்த ஒரு சரியா தெரியலையே. கொஞ்சம் முன்னாடி போ நந்தி, கொஞ்சம் போடா அது யாருங்கிறத பார்ப்போம். லெஃப்ட்ல தட்டி ரைட்ல ஏத்தலாமா? வந்தாச்சு இல்ல, நைஸா தட்டி நைஸா தூக்கி வந்தாச்சு. நீட்டா தட்டி நீட்டா தூக்கிட்டு வந்தாச்சு இல்ல. எங்கப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, எங்கப்ப நல்லவா என் தாயும் அல்லவா. உனைய அந்த பேரை வச்சதுக்கு நீ நல்லா நிரூபிச்சுக்கடா ஒவ்வொன்றையும். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்குலாம். ஹிமாலயன் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியல. ஆனா இவனை எடுத்ததுல வந்து ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன், ஃபுல் சந்தோஷம். நம்மளுக்கு வந்து மாசம் தட்டி விடுறானா எல்லாருக்கும் நம்ம மேலதான். முழு பூசணிக்காய் வச்சு சுத்தி போட்டு வரச்சாலும் இந்த கண்டுபிடிச்சு போயிடாது போல. அந்த அளவுக்கு நம்மள வந்து அட்ராக்டிவ் பண்றான் ஒவ்வொரு விஷயத்திலையும். ஏன்னா இப்போ நான் வரும்போது ஒரு கரெக்டா டேக் டைவர்ஷன் பைரவாஸ் பேக் டு த ஓசூர்ல வந்து அப்போ அந்த வீடியோ எடுத்தனா இல்லை, பேக் டு த ஓசூர்ல இல்லை, நம்ம ஒரு 3 வீடியோவுக்கு முன்னாடி தான். எந்த வீடியோனா தக்ஷண திருப்பதி. அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே தான் ஒரு நாயை வந்து அடித்து போட்டாங்க. காலு துண்டாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து நான் அதை எடிட் பண்ணிட்டேன். எப்படி அடிபடுது இந்த மாதிரி, அது விளையாடுது, ரோடுன்னு தெரியாமல் விளையாடுது. ஆனால் அடிபட்டதுக்கப்புறம் அந்த சைடு எந்த நாயுமே வர மாட்டேங்குது. நல்ல ஒரு அழகு பதுமைகள். வாவ். ஏய் நந்தே ஏண்டா, பைக்கோட இந்த வியூஸ்ல வச்சாதான் நல்லா இருக்கு. இப்படி பார்க்கும்போது தான் நல்லா இருக்கு. ஆனா நம்மளுக்கு கவர் ஆகுறது இவ்வளவுதான் இல்லையா? நார்மலா நான் இப்படி உட்காந்தனாக்க இவ்வளவுதான் கவர் ஆகுது இல்லையா? இது இவ்வளவுதான் கவர் ஆகுது கரெக்டா. சொல்ல போய் ஆச்சுன்னா அவ்வளோதான் கரெக்டா கவர் ஆகுது. வேற என்னத்தை செய்ய முடியும்? நாமளும் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு ரைடு. இப்போ வந்து டோட்டலாக நம்ம கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக இயர் ரெண்டு அப்படிங்கிறதுனால ஒர்க்கை ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ரீ. அதனால் இப்போ ரொம்ப ரைடுலாம் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ வர்றதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகுமோ என்னன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக போட பார்க்குறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சீக்கிரமாக போட பார்க்குறேன். நான் எடிட் பண்ணுறது தான் ரொம்ப திணறி செதறி சின்ன ஆயிடுறேன். அதை தூக்கி இதில் போட்டு சில விஷயங்கள் பேசி தொலைச்சிட்றேன்னா தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசி தொலைச்சிட்றேன். அப்போங்கும்போது அதை எடிட் பண்ணி உட்காந்து அதை செஞ்சு வரதுக்குள்ளே, வீடியோ அவுட்புட் வரதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து நாக்கு தள்ளிடுது. இப்போ நம்ம மொபைல் வந்து ஒரு 3 years பேக் ஓல்டு வெர்ஷனான மொபைலு. நமக்கு அதில் ஒயிட் ஆங்கிளும் இல்லை. இப்போ நம்ம அதிலே ஒயிட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் கன்னியாகுமரி வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கும் இந்த நம்ம ஆக்ஷன் கேமரா வந்ததுக்கு அப்புறம் உள்ள வீடியோக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோ கிளாரிட்டி மொபைலில் அந்த அளவுக்கு ஒயிட் ஆங்கிள் விழலை. அதோட ஆங்கிள் வந்து இவ்வளோதான் விழுந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் அதுலேருந்தே ஷார்ட்ஸ் போட்டேன்னா இவ்வளோதான் வரும். எடுக்கிறதும் இவ்வளவு, அதில் நான் ஷார்ட்ஸ் போட்டேன்னா இவ்வளோ வந்துடும். ஒயிட் ஆங்கிளே இல்லை. அப்புறம் நான் எங்கே வண்டி இது பண்ணுறது? அதனாலயே நான் அந்த ஆக்ஷன் கேமரா எப்படி வாங்கணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். புண்ணியத்துக்கு நம்ம ஆசிக்கு வந்து நம்ம கிஃப்டாவே கொடுத்துட்டான். பேக் ஒன்று ஆரம்பிக்கல, மொபைல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே கிஃப்ட் பண்ணிட்டான். அதுக்குண்டான வீடியோவும் போட்டிருக்கோம்ல, கிஃப்ட் பண்ணியிருக்கான் தீபாவளி கிஃப்ட் அப்படின்ட்டு. அப்புறம் இதான் மேட்ரு. எப்போ நம்ம வந்து இவ்வளோ கவர் ஆகுது, இந்த அளவுக்கு நம்ம கவர் ஆகுனாலே நல்லா. இப்போ வந்து ஆக்ஷன் கேமராங்கிறதுனால நல்லா ஒயிட் ஆங்கிளில் கவர் ஆகுது. ஒயிட் ஆங்கிள் கவர் ஆகும்போது நல்லா எனக்கு வந்து ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி நல்லா இருக்குல்ல.
அதனாலே நான் வந்து விரும்பி இப்போ நான் ஆக்ஷன் கேமரா அடுத்த ஒரு ஆக்ஷன் கேமரா ஏதாவது வாங்கலாமா, நானே வாங்கலாமா அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இதை வந்து ஒரு பேக்கப்பாக வச்சுக்கிட்டு இப்போ இங்கே இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு பேக்கப்பாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் என்ன மாதிரி ஆக்ஷன் கேமரா வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து ஃபிட்ஸ்பார்க், இதை வந்து நம்ம இதே நல்ல ஆக்ஷன் கேமரா தான், இதை விட நல்ல பெஸ்ட்டான ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியாச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதில் எடிட்டிங்கும் நல்லா ஈஸியாக இருக்கும்ல. அதனால் அதுக்குண்டான இப்போ எந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்ஸ்டா 360 வாங்கினாக்கா அதுலேருந்தே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நம்ம அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம், நம்ம அதுலேருந்தே இது பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர்லேயே நம்ம போட்டு எடிட் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனாலே எனக்கு வந்து என்ன நான் 85 போயிட்டு இருக்கணுமா. நான் வந்து இப்போ டிஃபால்ட்டாக அந்த சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதில் எடிட் பண்ணி ஈஸியாக நம்ம அவுட்புட் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கேமரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இப்போ தனியாக இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 1.5 ஷேர் ஃபிலிமோரா, அதுவும் 9.0 வெர்ஷனு. அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டியே இல்லை. நம்ம நிறைய இந்த ஏதாவது ஒரு அனிமேஷன் பண்ணணும், ஒரு இது பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் ஃபெசிலிட்டியே இல்லை. நம்ம வந்து பழைய வெர்ஷனில் இருக்கிறதே அப்படியே போட்டு அவுட்புட்டு நம்ம எடுக்கிறோம். இப்போ நார்மலாக தான் வீடியோ அவுட்புட் எடுத்துகிட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் பார்த்தாங்கன்னா நிறைய மீம்ஸ் சேர்த்துட்டு இருப்பேன். அதனாலயே நம்ம மீம்ஸ் சேர்க்கிற போது நம்மளுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்குது. இப்போ நான் வந்து அந்த மீம்ஸை போட்டு மூணார் ரைடு, இந்த மூணார் ரைடில் இந்த ஃபேண்டம் ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய மீம்ஸ் சேர்த்துருப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப உட்காந்து எடிட் பண்ணி நான் அந்த ரைடு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 வாரம் கழிச்சு தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு மீம்ஸை யோசிச்சு மீம்ஸை உள்ள தள்ளி அதை நுழைச்சி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி நார்மலாகவே வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நார்மலாகவே வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ போன வீடியோ பார்த்தீங்கன்னா கூட அந்த கறி குழம்பு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட ஒரே ஒரு மீம்ஸ் மட்டும் தான் சேர்த்தேன். அது கூட கொஞ்சம் லேட்டாகி, அது ஒரு நாள் எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ நான் எடிட் பண்ணுறேன்னா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணுறத இப்போ நான் மீம்ஸ் சேர்த்தேனாக்கா 5 மணி நேரம் ஆயிடுது. அதனாலேயே நம்ம வந்து ரொம்ப அந்த வீடியோ கண்டென்ட்லாம் ரொம்ப இது பண்ணியாச்சு கட்டடியில் அடிச்சு தூக்கியாச்சுல்ல. இப்போ நம்ம எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தா சரி பெரம்பலூர்லேயே போய் சாப்பிடுவோம். மணி தான் இப்போ 7:10 7:10. இதில் வந்து டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட்டி வச்சிருக்கிறேன் நான் தான். ஏன்னா சில நேரம் நம்மளுக்கு வந்து டைம் வந்து நம்ம வாட்ச் கட்டலை, மொபைலை எடுத்து தான் பார்க்குறோம். நம்ம வந்து ரைடு பண்ணும்போது நம்ம மொபைலை எடுத்து தானே பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக போகணும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு 10 நிமிஷம் கூட்டி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு போயிட்டுலாம்ல. அதுக்கு நம்ம வந்து மைண்டில் வச்சிருக்க மாட்டேன், இதில் 10 நிமிஷம் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் மைண்டில் வச்சிருக்க மாட்டேன். இது வந்து 10 நிமிஷம் அதிகமாக இருக்கு, அப்பப்போ வந்து இந்த சப்கான்சியஸ் மெமரி பவர் உள்ள இருந்து தட்டி எழுப்போம், இல்லை இதை 10 நிமிஷம் கூட இருக்குல்ல அப்படின்ட்டு. அதனாலே நான் வந்துட்டு மைண்டில் வச்சுக்க மாட்டேன். எப்பமாதான் இதாகும், ஏன்னா கையில் வாட்ச் கட்டியிருக்கோம்ல, அப்போது மட்டும் தான் இதில் 10 நிமிஷம் நான் கூட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அந்த மென்டாலிட்டிலே வண்டி ஓட்டிடுவோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம்ல. இவரையா பெறத்தாலேயே போயிட்டு இருக்காரு லாரி பின்னாடி. ஏன் ஐயா லாரி பின்னாடி பெறத்தாலேயே போயிட்டு இருக்கீங்களா? என்ன பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஓகே, விருதாச்சலம் லெஃப்ட்டு, சேலம் வந்து அப்படியே ரைட்டு, யூட்டன் போட்டு ஒரு ரைட்டு, திருச்சி வந்து ஸ்ட்ரெயிட்டு. நம்ம ஒரு இட்டா ஓட்டு டக்குன்னு போயிடணும்.
இப்போ வந்து நல்ல மைலேஜ் கொடுக்காயா எனக்கு வந்து நன்றி. எனக்கு இந்த பெட்ரோல் அடிக்டிவா இல்ல வந்து என்னோட த்ராட்டலிங்கா இல்ல பெட்ரோல் போட்டுதா கோகோல போட்டதுனால பெட்ரோல் இந்த அளவுக்கு இருக்கா என்னன்னு தெரியலையே. நன்றி இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறியம்மா. கப்புள்ஸா போவாதீங்கடா. எனக்கு கடுப்பா இருக்கு. யாரா அவன்? எந்த ஒரு காரண்டா நீ? தங்கச்சிக்கு இல்ல அந்த யாருன்னு பாத்துறேன். ஆனரா ஏன் அங்க இங்க ஜப்பிக்கிட்டு இருக்க? என்ன பாலத்தை ஓபன் பண்ணலையா? அறவா TN60 எந்த ஒரு TN60? ஓ இங்க பாலத்தை போட்டுட்டு இருக்காப்லா. ஓடுங்கோ ஓடுங்கோ, நல்லா பேஷா ஓடுங்கோ, கொஞ்சம் சீக்கிரமாவும் ஓடுங்கோ. ஐயாரே 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 ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு. ஐ வாத்துக்கறி. வாத்துன்னு சொன்னோடனே வாத்துக்கறி ஞாபகம் வந்துருச்சு. சென்னையில் ஒரு கூரைப்பட்ட ஒரு கடையில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டு போயிருந்தான். என்னெல்லாம் சாப்பிட்றேன், எனக்கு மீல்ஸே போதும்ல அப்படின்னேன். ஐயோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சான். சாப்பாடு வச்சுட்டு அப்பல வாத்துக்கறி சாப்பிட்றியா? வாத்துக்கறியா நான் சாப்பிட்டதே இல்லை, வேண்டாம் அப்படின்னேன். சாப்பிட்டு பாரல அப்படின்னு சொல்லிட்டு வாத்துக்கறி ஒன்று சொன்னான். வாத்துக்கறி வேற லெவலில் அல்டிமேட்டாக வச்சுருந்தாங்கப்பா. அதாவது நம்ம வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் வந்து நம்ம அந்த ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நிறையவே டேஸ்ட்டு வித்தியாசம் அந்த அளவுக்கு இருக்கு. டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தூக்கி கொடுத்துருச்சு. இந்த வாத்தை பார்த்தோன்னா ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நான் எங்கேயாவது வேற எங்கேயாவது இப்போ வாத்துக்கறி கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறேன். வாத்துக்கறி கிடைச்சா நல்ல ஒரு ஜம்மமா நமக்கு லபக்கு லபக்கு லபக்குன்னு பண்ணலாம். அது வந்து நல்ல பஞ்சா வந்து இருந்துச்சு. அது வந்து நம்ம எப்படி சொல்ல, இந்த ஆட்டுக்கறியில் ஈரல் இருக்கும்ல, அந்த ஈரல் மாதிரியே டேஸ்ட்டு. மொத்த கறியுமே ஈரல் மாதிரியே டேஸ்ட்டு. நல்லா அந்த கலரா அந்த படத்துல வர மாதிரி கலரா கறி குழம்பு ஊத்துனா கலரா இருக்கும்ல, ஒரு டார்க் ப்ரௌனு. இந்த செங்கல் கலர்ல உள்ள இதுல டார்க் ப்ரௌனா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கறி குழம்புல ஊத்தி அதனால அல்டிமேட்டா அடிச்சான். வேத்து ஊத்துது. சென்னையில இருக்கிற அந்த இதுக்கு வந்து நல்ல வேத்து ஊத்துது. வெக்க சென்னையில வந்து சரியான வெக்க தாளலப்பா, எங்களால முடியல. என்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு தெரியல, இடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்